Hello students, good afternoon all. Now quickly open your student reader book and come on to the page number 32 SR number 1. We have completed our first unit. Today we are going to enter into our unit 2. Today our first topic is a good play. A good play. This is a poem written by Robert Louis Stevenson. Okay, I am going to read this poem. You also follow me. We built a ship upon the stairs, all made of the back bedroom's chair, and filled it full of sofa pillows to go a sailing on the billows. We took a saw and several nails and water in the nursery pails. And Tom said, "Let us also take an apple and a slice of cake," which was enough for Tom and me to go a sailing on till tea. We sailed along for days and days, and had the very best of place. But Tom fell out and hurt his knee, so there was no one left but me. If you come down, here they given the information about Robert Louis Stevenson. Robert Louis Stevenson was an enthusiastic traveler. Along with his son Lloyd, he used to draw maps of imaginary places and tell stories about them. Later, taking inspiration from one such map, he wrote one of his most famous books, Treasure Island. The book name is Treasure Island. It is a story about a man searching for hidden gold on an island. ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் யார்? ஒரு போயட். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, எப்போவுமே ஒரு பிளேஸ் போகிறாங்க அப்படின்னா அதை வந்து பிளேஸோட பிக்சர்ஸ், அது அவங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ அதை வந்து ஒரு மேப்ஸ் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வச்சு தான் அவங்களோட போயமா ஸ்டோரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எழுதின ஒரு ஃபேமஸ் புக் அப்படின்னா ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு புக், ஃபேமஸ் புக்கு அவரால் எழுதப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா வந்து ஒரு மேன் கோல்டு வந்து எங்கே சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்களா, ஒரு ஐலாண்டில் சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, next we are move on to the vocabulary words. First word, sailing. SAILING. Sailing means traveling in a boat which uses the wind to help the boat move. அதாவது sailing அப்படின்னு என்னென்னா விண்டு மூலமாக போட் மூவ் ஆகி போகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், செயிலிங். அந்த போட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது தான் செயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, for example, I like to go sailing in the sea sometimes. Next, billows. வேறு billows வேறு. Pillowsனா PILLOWS. pillows அப்படின்னா என்னது, தலகாணி நம்ம படிப்போம் இல்லையா, அது. நெக்ஸ்ட் இது வந்து billows, BILLOWS. billows அப்படின்னா another word for clouds or smoke. அதாவது எதுக்கு, clouds and smokeோட another word தான் நம்ம billows அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, pailed. PAIL. Pail means a bucket. Apart from this word, நம்ம இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து vocabulary வேர்ட்ஸ் வந்து போயம்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா செவரல் மீன்ஸ் மெனி, நிறைய இருக்கிறது தான் நம்ம செவரல்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது செவரல். நெக்ஸ்ட் இங்கே SAW. சா அப்படிங்கிறது வந்து நம்ம வுட்டில் சம் மெட்டீரியல்ஸை கட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு திங், அதை தான் நம்ம சா, தமிழில் ரம்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சா. நெக்ஸ்ட் பேல்ஸ்னால் பக்கெட்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா அவ்வளோதான், இந்த போயமில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்கள், பேஜ் நம்பர் 33, SR number 2. they given another poem, a kite. டைட்டில் என்னவா, a kite. போயட் அனானிமஸ் அப்படிங்கிறது ஒரு நேம் கிடையாது. இந்த போயம் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு தெரியாது. அன்னோன் பர்சனை தான் நம்ம அனானிமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,
பட் இங்கே ஏ குட் பிளே அப்படிங்கிறது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதுனாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த போயம் பாருங்கள். ஐ ஆஃபன் சிட் அண்ட் விஷ் தட் ஐ குட் பி எ கைட் அப் இன் த ஸ்கை அண்ட் ரைட் upon the breeze and go whichever way I chance to blow. இது ஒரு ரொம்ப ஸ்மால் போயம் தான். ஓகேவா? இப்போ எதுக்கு நம்ம 2 போயம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம், 2 போயமும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த போயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைட் அப்படிங்கிற போயம் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, the poem is about a child who is thinking to be a kite. அதாவது ஒரு நாள் அந்த he or she அந்த பர்சனுக்கு என்னவா இருக்கணுமா, கைட்டாக இருக்கணும்னு ஆசை. அதுதான் இந்த போமில் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, போயட் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட விஷஸ், அவரோட ஃபீலிங்ஸ் ஆர் விஷஸை வந்து இன்னொரு கேரக்டர் மூலமாக இதில் நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த போயமில், இல்லையா? ஸோ இந்த போயமில் என்ன ஃபீலிங்ஸ் அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை தான் நமக்கு ஷேர் பண்ணிக்கிறாரு. சேடாவோ ஏதாவது வேறு மாதிரி ஆங்க்ரியாவோ எந்த இதையும் நமக்கு டெலிவர் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த போயமில் பார்த்தீங்க, எ குட் பிளே அப்படிங்கிற போயமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஸ்டோரி மாதிரி கதை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போயம் எப்படி இருக்குது, ஸ்டோரி மாதிரி இருக்குது, இல்லையா? அப்போ 2 போயமுக்கும் இதுதான் வித்தியாசம். கீழே பாருங்கள், பர்பஸ் ஆஃப் போயம் கொடுத்துருக்காங்க. போயம்ஸ் ஆர் ரிட்டன் ஃபார் வேரியஸ் பர்பஸ். எ போயம் கேன் பி ரிட்டன் டு. போயம் அப்படிங்கிறது ஒரு ரீசனோட தான் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு போயட் இருக்கார் அப்படின்னா, ஒரு போயட் நினைக்கலாம் அவரோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு போயம் எழுதலாம். சம் போயம்ஸில் ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில போயம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது நமக்கு மெசேஜ் இல்லாட்டி மோட்டிவேஷ்னல் போயம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து போயம்ஸ் வந்து ஹியூமரஸ்க்காக ஃபன்னியாக இருக்கிற மாதிரி போயம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சம் போயம்ஸ் இன்னும் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்னால் எப்படின்னா, ஒரு பர்சனை பற்றி இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி இல்லை ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை பற்றி போயம் ரிட்டன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளாக இதில் நம்ம எப்படி பார்த்தோம், போயட்டோட விஷஸ், அவரோட ஆசையை தான் வந்து ஒரு கேரக்டர் மூலமாக அவருக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த குட் பிளே போயமில் ஜஸ்ட் அவர் ஒரு ஸ்டோரி மாதிரி டெல் பண்ணியிருக்காரு, இல்லையா? அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் புக் எடுத்துக்கோங்க, ஒர்க் ஷீட்ஸ் ஃபில் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 34, ஒர்க் ஷீட் நம்பர் 1. Look here, ma. Draw a line to match each word with its meaning. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், பெயில், PAIL, பெயில். பெயில் மீன்ஸ் a bucket. பெயில் மீன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், a bucket. நெக்ஸ்ட் பில்லோஸ். பில்லோஸ் நம்ம என்ன பார்த்தோம், another word for clouds or smokes. ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. another word for clouds or smoke. several means many. ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், MANY, many. நெக்ஸ்ட் sailing. sailing means traveling in a boat which uses the wind to help the boat move. இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், sailingனா traveling in a boat which uses the wind to help the boat move. Next, saw, SAW, saw. saw means என்னது, ஒரு கட் பண்ணுற மிஷின் நம்ம ரம்பன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதான். அது எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு, இந்த ஹார்டான மெட்டீரியல்ஸ் அண்டு வுட் இந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், a tool for cutting wood or other materials. nails, NAILS, nails. nails means a small pin like object which is used to join things together or act as hook. நெயில்னா என்னென்னா ஆணி, தமிழ் ஆணின்னு சொல்கிறோம்ல, செவுத்தில் ஏதாவது ஃபோட்டோஸில் ஹேங் பண்ணோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஆணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தானே மாட்டுறோம், அதை தான் வந்து நெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மேட்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் given below using the words from the box. First one, when I went to the beach, I saw a fisherman's boat dash on the water.
என்ன இருக்கும் sailing ஆகி போயிட்டு இருக்கும் அந்த வாட்டர்ல அப்ப answer is sailing 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 next look how beautiful the birds look flying near the dash birds எங்க பறந்து போகும் near the clouds so answer is billows 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 because billow cloud oda another word da enadhu billows next Sahana needs a dash to cut the wooden plank ஒரு wooden plank கட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் saw saw next my mother wants to me hang a painting in the room I have to hammer the dash in the wall for that இந்த பெயிண்டிங்ஸ் வந்து எதுலமா ஹேங் பண்ணுவாங்க வால்ல எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி நெயில்ல வந்து நம்ம செவுத்துல அடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ ஆன்சர் இஸ் nail nails nails e I have dash types of pencils in my box several types of நிறைய டைப்ஸ் ஆன பென்ஸ் வந்து அவங்களோட பாக்ஸ்ல வச்சிருக்காங்க ஓகே I have several types of pencils in my box next every morning my father and I fetch a dash of water for the house answer is pail 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 means bucket every morning my father and I fetch a pail of water for the house okay students now quickly open your student reader book come on to the page number 34 SR number 3 concept time நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா connectors connect என்னமா கனெக்டர்னா என்னது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்றத நாம என்ன சொல்றோம் கனெக்டர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்னு கிடையாது ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்றத நம்ம கனெக்டர்ஸ் அப்படினு சொல்றோம் இல்லையா அது எதுவா வேணா இருக்கலாம் ரெண்டு சென்டென்ஸா இருக்கலாம் ரெண்டு வேர்ட்ஸா இருக்கலாம் இல்ல ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் திங்ஸா கூட இருக்கலாம் பாருங்க connectors connect or join different ideas which are related to each other they help explain the idea better to the reader let us see the steps to identify connectors என்ன சொல்லிருக்காங்க அப்படினா connectors அப்படிங்கிறது ரெண்டு different ideas-ஐ ஜாயின் பண்ண யூஸ் பண்றது தான் நம்ம கனெக்டர்னு சொல்றோம் அட் தி சேம் டைம் அந்த ரெண்டு ஐடியாஸும் எப்படி இருக்குமா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்குமா ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எதுக்காக இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் நம்ம படிக்கிறோம் அப்படினா அதுல கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த அண்ட் பட் ஆல்சோ so as இந்த மாதிரியான வர வேர்ட்ஸ் தான் நம்ம கனெக்டர்ஸ் அப்படினு சொல்லுவோம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்காம அப்படி ஒரே சீக்வென்ஸ்ல நமக்கு கொடுத்திருந்தாங்க ஒரு சென்டென்ஸ் வந்து நிறைய கொடுத்திருந்தாங்க அப்படினா நமக்கு என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கும் ஓகேவா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கற ஒரு கரெக்ட்டான ஐடியாவே கிடைக்காது சோ அந்த கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பெட்டர் ஐடியாவை கொடுக்குது ஓகே சம் ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க ஐடென்டிஃபை ஐடியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஐடென்டிஃபை ஐடியாஸ் எக்ஸாம்பிள் பாருங்க I will have to stay home since it is raining a lot here ரெண்டு சென்டென்ஸ் இருக்குமா I will have to stay home அதாவது இது அந்த ரெண்டு சென்டென்ஸும் தனித்தனியா இருக்கும் அதுக்கு இடையில ஏதாவது ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க இப்போ இங்க since அப்படிங்கிறது தான் கனெக்டரா யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா இப்போ I will have to stay home அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்கும் தனியா நம்ம படிச்சோம்னால நமக்கு மீனிங் இருக்கும் it is raining a lot அப்படினாலும் நமக்கு அதுக்கு மீனிங் இருக்கும் சோ ரெண்டு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸை ஜாயின் பண்ணி சொல்றதுக்கு யூஸ் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம் கனெக்டர் அப்படினு சொல்றோம் இல்லையா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா connectors can be used to show cause and effect cause means reason or why something happens effect means the result or what happens ஓகேவா cause and effect நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இதுல cause என்னதுமா it is raining reason cause என்னது reason
அவன் வந்து மழை பெஞ்சா வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. சப்போஸ் நிறையா அதிகமாக மழை பெஞ்சுது அப்படின்னா நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 2 சென்டென்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடான சென்டென்ஸ் தான். ஸோ அதை மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே காரணம் என்ன, அவன் வீட்டில் இருக்க காரணம் என்னது? இட் இஸ் ரெய்னிங் எ லாட். அதோட மழை பெஞ்சதோட எஃபெக்ட் என்னதுமா, அவன் வந்து வெளியில் போக முடியாமல் வீட்டில் இருந்துட்டான். ஐ வில் ஹேவ் டு ஸ்டே ஹோம். ஸோ மழை அப்படிங்கிறது தான் என்னது இங்கே ரீசன். அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு ரீசன் மழை. மழையினால் என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன எஃபெக்ட் ஆச்சு? அவன் வீட்டில் இருந்துட்டான், அவனோட ஒர்க்கை பண்ண முடியாமல் வீட்டில் இருந்துட்டான். ஓகே, they given some examples here. Connectors used for showing cause or reasons. Connectors first பாருங்க, since example பாருங்க, I am feeling lazy since I ate a lot. since னா இந்த இதிலிருந்து நான் எப்போ இருந்து அவங்க வந்து லாட்னு இருக்கு. I am feeling lazy since I ate a lot. அவன் நிறைய சாப்பிட்டதுலேருந்து அவளுக்கு என்னவா இருக்குது, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக லேசியாக ஃபீல் பண்ணுறா. அப்போ அதிலிருந்து அந்த பர்டிகுலர் டைமில் இருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே சின்ஸ். நெக்ஸ்ட் பிகாஸ். ஐ குட் நாட் ஹியர் த பெல் பிகாஸ் ஐ வாஸ் ஸ்லீப்பிங். பெல் அடித்ததை வந்து அவனால் கேட்க முடியல, ஏன்னா அவள் வந்து தூங்கிட்டு இருந்தான். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஏன்னா அப்படின்னு தமிழில் ஒன்று கேட்குறோமா, அவனால் பெல் சவுண்டு கேட்க முடியல ஏன்னா அவள் தூங்கிட்டு இருந்தான். அப்படி தான் நம்ம தமிழில் பேசுவோம். ஸோ அந்த ஏனென்றால் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் டேர்ம் தான் வந்து பிகாஸ். நெக்ஸ்ட் ஆஸ். ஐ ஹேட் டு வேக் அப் இயர்லி ஆஸ் வி ஹேட் அ ட்ரெயின் டு கோச். நெக்ஸ்ட் கனெக்டர்ஸ் யூஸ்டு ஃபார் ஷோயிங் எஃபெக்ட் அண்ட் ரிசல்ட். effect or result. First one பாருங்க, so that I will finish my work on the time so that my teacher allows me to read a book. இங்கே அதனால் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நான் வந்து சீக்கிரமாகவே என்னோடய எக்ஸாம்ஸ் ஒர்க்கை முடிச்சிட்டேன், அதனால் எங்கள் டீச்சர் வந்து என்ன புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதனால் நம்ம இப்போ பேசும்போது தமிழில் பார்த்திங்கன்னா அதனால், ஏன்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2 சென்டென்ஸ் நம்ம ஒன்று சொல்ல வர்றோம் அப்படின்னா அடுத்த சென்டென்ஸோட இந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னது கனெக்டர்ஸ். நெக்ஸ்ட் therefore my leg was paining therefore I took a bus to work. அதனால் என் கால் வந்து ரொம்ப வலியாக இருக்குது, அதனால் நான் ஒரு பஸ் எடுத்து நான் வேலைக்கு போகிறேன், நடந்து போகாமல் இன்றைக்கி நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே மீன் ஆகுது இல்லையா. ஸோ கனெக்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சா. கனெக்டர்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் 2 ஐடியாஸை லிங்க் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம கனெக்டர்ஸ்னு சொல்கிறோம். அந்த 2 சென்டென்ஸுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா. சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு கூட இன்னொரு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்ககிட்ட எனக்கு ஃபீவராக இருந்துச்சு, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத பேசுகிறப்போ திடீர்னு சாப்பாட்டு விஷயத்துக்கு போக முடியுமா, அப்படி சம்மந்தப்படுத்தி பேச முடியுமா, முடியாது. அப்படியே பேசினாலும் நம்ம இடையில ஒரு வேர்ட்ஸ் இந்த மாதிரி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அதனால் இப்போ எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் என்னால் சாப்பிடவே முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால் அப்படிங்கிற ஒரு கனெக்டர்ஸ் நம்ம இடையில யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. I hope you understand what is connectors. Okay, now take your workbook, page number 35, worksheet number 2. First exercise, underline the connectors in the sentences given below. I finished my homework earlier since I had a lot of free time today. I finished my homework earlier since I had a lot of free time today. So here
Connector is since. S-I-N-C-E. Since. Underline this word. I finished my homework earlier since I had a lot of free times today. Answer is since. Next, she tells me everything about her as she trusts me. She tells me everything about her as she trusts me. So here as is the connector. The word as connect these two sentences. As, as. Next, I started writing the story but the electricity went off. I started writing the story but the electricity went off. Here connector is but. B-U-T, but. They went for a walk after they had dinner. They went for a walk after they had dinner. Answer is after. Underline this word after. A-F-T-E-R, after. I helped my mother in the kitchen because she was feeling unwell. Because she was feeling unwell. Underline this word because. B-E-C-A-U-S-E, because. Next, I am eating lots of fruits so that my body can fight diseases. Here answer is so. S-O, so. Underline this word so. Next, I missed the singing competition, therefore my friend is upset with me. I missed the singing competition, therefore my friend is upset with me. Here the word therefore join the two sentences. Therefore, T-H-E-R-E-F-O-R-E. Underline this word therefore. Next, Sharada needs to eat early because she has to go for a doctor's appointment. Sharada needs to eat early because she has to go for a doctor's appointment. Here answer is because. B-E-C-A-U-S-E, because. Next, Paridhi runs every day because she is preparing for the sports day. Because she is preparing for the sports day. So answer is because. Underline this word because. Dharmesh is coaching the team so that they are better prepared for the match. So that they are better prepared for the match. Underline this word so. S-O. Here S-O is the connector. Next, you dance well, therefore I want to teach the steps to everyone. You dance well, therefore I want to teach the steps to everyone. Here the word therefore is the connector. Underline this word therefore. Next, my poem was appreciated by everyone as I had written my honest ideas. My poem was appreciated by everyone as I had written my honest ideas. Underline this word as. A-S, as. So மோஸ்ட்டாக என்னென்ன கனெக்டர்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்ஸ், பிகாஸ், ஸோ, பட், தேர்ஃபோர் இந்த வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணுறோம். கனெக்டர்ஸ் இதெல்லாம் என்னது கனெக்டர்ஸ். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் கனெக்டர்ஸ். ஓகே, டுடேஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? 2 poems பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் எ குட் பிளே, நெக்ஸ்ட் ஒன் எ கைட். ஃபஸ்ட்டு போயம் எழுதினது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். நெக்ஸ்ட் போயம் எ கைட் அப்படிங்கிற போயம் யார் எழுதினாங்கன்னு தெரியாது. அன்னோன் பர்சனாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனானிமஸ் போயட் அப்படி. ஓகே, ஃபர்ஸ்ட் போயமில் நமக்கு ஒரு செயிலிங் பற்றி கொடுத்துருந்தாங்க. 2 சில்ட்ரன் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வீட்லேயே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க,
ஒரு ஷிப்பு மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து அவங்க சேல் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி விளையாண்டுருக்காங்க இல்லையா. ஜஸ்ட் இதில் வந்து ஒரு ஸ்டோரி அதை ஆத்தர் வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அவரோட ஐடியாஸ் அவரோட ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் இங்கே ஷேர் பண்ணல. மேபி அவர் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி விளையாண்டுருக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது. பட் இங்கே கைட் அப்படிங்கிற போயம் பார்த்தோம் அப்படின்னா என்னது, அவரோட விஷஸ், அவரோட ஆசையை அவர் இன்னொரு கேரக்டர் மூலமாக இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் வந்து அவருக்கு பட்டமாக இருக்கணுமா, பட்டமாக கைட்டாக வந்து வாழணும்னு ஆசைப்படுறாரா. அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஐ ஆஃபன் சிட் அண்ட் விஷ் தட் ஐ குட் பி எ கைட் அப் இன் த ஸ்கை and ride upon the breeze and go whichever way I chance to blow. நெக்ஸ்ட் என்ன பார்த்தா பர்பஸ் ஆஃப் போயம். ஒரு போயம் எழுதுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. அந்த ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் poet want to express her or his feelings or என்னது எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா poet வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் இல்லாட்டி ஆசையை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் போயம் எழுதி வெளிப்படுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டோரி அவங்க வந்து மைண்டில் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை போயம் ஸ்டைலில் நமக்கு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா என்னது மோட்டிவேஷ்னல் இல்லாட்டி ஏதாவது மெசேஜஸ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அதை ஒரு போயமாக கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஹியூமரஸாக ஃபன்னியாக ஏதாவது நமக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரியும் போயம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னது ப்ரொவைட் டிஸ்கிரிப்ஷனில் பர்டிகுலர் பர்சனை பற்றி ஏதாவது பேசலாம், இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி ஒரு கான்செப்டை வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க, போயம் ரைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக தான் the purpose of the poem a kite is to share the poet's happiness and how he feels when he imagines himself as a kite. Okay ma, I think today's class is over. Thank you all.